الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் அமர்ந்திருக்கிற தங்களுடைய இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் இருந்து இந்த உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் எல்வேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமதூரில் தொடர்ந்து ரபியுல் அவ்வல் மாதத்திலே 12 தினங்கள் தொடர் சொற்பொழிவு என்கிற அடிப்படையில் இந்த ஆண்டும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் நேற்றைய தினம் துவங்கி நபி அவர்களினுடைய பிறப்பை குறித்த செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய தலைப்பாக அறிவியல் பாதையில் அன்னலார் என்கிற தலைப்பை நாம் பேசுவதற்காக கேட்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் யாரை பின்பற்றினால், யாருடைய நடைமுறைகளை எடுத்து நடந்தால், யாருடைய செயல்முறைகளை எடுத்து நடந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்த காலங்களிலே கியாமத் நாள் வரைக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தூதராக இருந்து மக்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவியல் பாதையில் அன்னலார் என்று தலைப்பை இங்கே நாம் பார்க்கிற போது, நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அறிவியல் உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை, அவைகளுடைய நடைமுறைகள் இல்லாமல் இருந்தபோது எப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் பாதையிலே அவர்கள் கருத்துக்களை கூறியிருக்க முடியும் என்று நமக்கு ஒரு யோசனை வரலாம். நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவையான முக்காலத்திற்கும் தேவையான செய்திகளை தரக்கூடிய மார்க்கமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொல்லும் அப்படித்தான். ஹதீஸ் என்று அதற்கு நாம் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபிமொழிகள், ஏராளமான நபிமொழிகள் இன்றைக்கு அறிவியல் அறிஞர்களால், இன்றைக்கு மருத்துவர்களால் கண்டறியப்பட்டு நபி அவர்களுடைய வாக்கு என்பது, நபியினுடைய அந்த சொல் என்பது மிகவும் உண்மையானதுதான் என்பதை அவர்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மருத்துவ உயர் சிகிச்சைகளோ அதே போன்று அறிவியல் உபகரணங்களோ இல்லாத காலத்திலும் தூர நோக்கு சிந்தனையோடு ரப்புல் ஆலமீனிடமிருந்து அவர்களுக்கு பெறப்பட்ட அருளப்பட்ட அந்த வஹியை மக்களுக்கு நேர்வழி என்கிற பெயரிலே சொன்னதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் சார்ந்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் என்பதை நபிமொழிகளை நாம் படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு நபிமொழிகள் காண கிடைக்கிறது. ஒரு சில நபிமொழிகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொல்லி, அதில் விஞ்ஞானத்தினுடைய செய்திகள், மருத்துவத்துறையினுடைய செய்திகள் எப்படி நபி அவர்களின் மூலமாக நம் சமூகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உலக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நபி அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், குல்லு இப்னி ஆதம் யஅகுலுஹு துராப். குல்லு இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய உடலின் அனைத்து பகுதிகளையும் யஅகுலுஹு துராப், மண் அதை சாப்பிட்டு விடுகிறது. ஒரு மனிதர் உலகத்திலே வாழுகிறார். அவருக்கு அல்லாஹ் எழுதிய தவணை வருகிற போது, அல்லாஹ் விதித்த அந்த நேரம் வருகிற போது அவர் மரணமடைகிறார். மரணமடைந்தவுடன் அந்த மனிதரை குளிப்பாட்டி கஃனிட்டு அவருக்காக இறுதி தொழுகையை நாம் செய்து மண்ணிலே கொண்டு வந்து அவர்களை நாம் அடக்கம் செய்து விடுகிறோம். இதுதான் நம்முடைய வேலை, நம்முடைய பணி முடிந்து விடுகிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக நாம் மண்ணிலே வைக்கப்பட்டதற்கு பின்னர் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் மண் என்பது சாப்பிட்டு விடும். பிறகு எப்படி நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றால், அதற்கு ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்ந்ததற்கும் அத்தாட்சியாக ஒவ்வொரு மனிதனுடைய முதுகந்தண்டினுடைய அந்த கடைசி பகுதியிலே ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும் மண் சாப்பிடாமல் அதை விட்டு வைத்திருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். நம் கண்களால் அவைகளை பார்க்க முடியாது. நபி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள், குல்லு இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய உடலின் அனைத்து பகுதிகளையும் யஅகுலுஹு துராப், மண் சாப்பிட்டு விடும். ஆனால் இல்லா அஜ்பத் தம்பி. அஜ்பத் தம்புனா என்ன தெரியுமா? அந்த முதுகந்தண்டினுடைய உள்வாழ் பகுதி என்று அதற்கு தமிழிலே சொல்லப்படுகிறது. நபியவர்கள் அதைத்தான் இந்த நபிமொழியிலே சொல்கிறார்கள், மனிதனுடைய உடலினுடைய அனைத்து பகுதிகளையும் மண் சாப்பிட்டு விடும். நாம் அடக்கம் செய்ததற்கு பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த உடலை அங்கே கரையான்கள் மற்ற பொருட்களின் மூலமாக அல்லாஹ் அந்த உடலை நம் கண்களுக்கு தெரியாமல் ஆக்கி விடுகிறான். ஆனால் அஜ்பத் தம்பி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உள் வாழ் பகுதி என்கிற அந்த ஒரு சிறிய உறுப்பை மட்டும் அல்லாஹ் அந்த மண்ணிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். நம் கண்களுக்கு தெரியாது, அதை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த நபிமொழியிலே சொல்கிறார்கள், இல்லா அஜ்பத்தம், இந்த உள்வாழ் பகுதியை மட்டும் மண் சாப்பிடாது, அது அப்படியே மண்ணிலே மறைந்திருக்கும். அடுத்த ஜனாசாவை நாம் வைக்கிற போது சில எலும்புக்கூடுகள் இருக்கும், அதை எடுத்து வைத்து விட்டு மீண்டும் அந்த ஜனாசாவை அடக்கி வைத்து விட்டு அடுத்த ஜனாசாவை நாம் அடக்கி விடுகிறோம். யதார்த்தமாக நிதர்சனமாக நாம் இவைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நபி அவர்கள் அந்த நபிமொழியிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபீஹா ஃபீஹி ஹுலிக, அந்த
உள்வாழ் பகுதி என்கிற அந்த முதுகந்தண்டினுடைய அந்த சிறிய பகுதியில் இருந்துதான் மனிதன் ஆரம்பத்திலே படைக்கப்பட்டான். அந்த முதுகந்தண்டிலே இருந்துதான் ஆணுடைய அந்த நுதுஃபா என்று சொல்லப்படக்கூடிய மரபணு என்பது வெளிப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் குழந்தை உருவாகிறது. அதற்கு பின்னர் இப்போது அவன் வாழ்ந்து மரணமடைந்து மண்ணிலே அவனுடைய உடல் மண்கி போய் விடுகிறது. ஆனால் அந்த உள்வாழ் பகுதியை அல்லாஹ் மண்ணிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். இந்த பகுதியை வைத்துத்தான் நாளை கியாமத் நாளையிலே எல்லா மக்களுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பகுதி மண்ணிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு உறுப்பை வைத்துத்தான் அல்லாஹ், ஒரு பொருளை வைத்துத்தான் எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் உலகில் இருந்ததை போன்ற உருவத்தை கொடுக்கப்பட்டு அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே, அங்கே மஹ்ஷர் பெருவெளியிலே எல்லோரையும் கேள்வி கணக்குக்காக எழுப்புவான் என்று வரக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹ் முஸ்லிம் என்ற நபிமொழி கிரந்தத்திலே நபி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நபி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி. இந்த நபிமொழியை எப்படி அறிவியல் துறையோடு பொருந்தி போகிறது என்று நாம் யோசித்தால், ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு விஞ்ஞானி, அவருடைய பெயர் ஹான்ஸ் ஸ்பீமேன் என்பது. அவர் இந்த நபிமொழிகளை படிக்கிறார். இந்த நபிமொழிகளை படிக்கிறார். நபி அவர்கள் இது போன்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்று அந்த பகுதியை பார்க்கிறார். அந்த தன்னுடைய ஆய்வகத்திலே எடுத்து சென்று அந்த பகுதியை வைத்துக் கொண்டு இதை இல்லாமல் ஆக்க வேண்டும், இதை கரித்து விட வேண்டும், இதை அழித்து விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. அதற்காக பல்வேறு உயர்தர அந்த அமிலங்களை பயன்படுத்துகிறார். அதற்காக அந்த ஒரு பொருளை அழிப்பதற்காக என்னென்ன திரவங்களை பயன்படுத்த முடியுமோ அவர் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய, அவர் விஞ்ஞானியாக இருக்கிறார், அவருக்கு தெரிந்த அத்தனையும் அவர் பயன்படுத்துகிறார். அதே போன்று அந்த பொருளை அவரால் அழிக்க முடியவில்லை. அதே போன்றுதான் மிக உயர்ந்த வெப்பநிலையின் மூலமாக அந்த பொருளை கரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். சாதாரணமாக நெருப்பை நாம் பற்ற வைக்கிற போது ஒரு பொருள் பற்றிக் கொள்கிறது. அதிலே இன்னும் அதிகமாக அவைகளிலே வெப்பநிலையை நாம் கூட்டுகிற போது அந்த பொருள் மிக இலகுவாக இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். ஒரு மரக்கட்டை அப்படித்தான் ஆகும். ஆனால் அந்த அஜுபு தம்பி என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அஸ்திவாரமாக வேறு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உள்வாழ் எலும்பை அந்த ஜெர்மன் நாட்டை சார்ந்த அறிஞரால் கரிக்க முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. கடைசியாக தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார், சமூகத்திற்கு அறிவிக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இல்லத்துராப், மண்ணு மனிதனுடைய அனைத்து பகுதிகளையும் சாப்பிட்டு விடும், இல்லா அஜுபத்தம் என்று நபி அவர்கள் நபிமொழியிலே சொன்னதை போன்று நான் இங்கே என் ஆய்வகத்திலே அதற்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்து பார்த்தேன். அந்த வேறு பகுதியை மட்டும் என்னால் அழிக்கவே முடியவில்லை. அப்படியானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான், இந்த உலகத்திற்கு அவர் அறிவித்து விட்டு சென்று விட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே அறிவியல் உபகரணங்கள் இல்லை, இருந்தாலும் சமூகத்திற்கு அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு பிற்காலங்களிலே எது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் வரும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு வஹியாக அறிவித்து அது சம்பந்தமான செய்திகளையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி செல்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு அறிவியல் துறையின் மூலமாக, விஞ்ஞானத்தின் மூலமாக, மருத்துவத்துறையின் மூலமாக அங்கே நமக்கு உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நடைமுறைகள் அனைத்தும் விஞ்ஞானத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் சொல்லியது அனைத்தும் உண்மைதான் என்பதை நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே முதல் தரமாகத்தான் இந்த மனிதனுடைய வேறு பகுதியாக இருக்கக்கூடிய உள்வாழ் பகுதி என்பதை மட்டும் மண் சாப்பிடாது, அதை யாராலும் அழிக்க முடியாது என்கிற இந்த நபிமொழியிலே சொல்லப்பட்ட அந்த நபியினுடைய உண்மையை நாம் அந்த விஞ்ஞானி உண்மைப்படுத்தி இருக்கிறார். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியல் பாதையில் இந்த சமூகத்திற்கு தேவையான செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, மனித உடலிலே இரத்த ஓட்டம் என்பது நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இரத்த ஓட்டம் என்பது நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். பிளட் சர்க்குலேஷன் என்று நாம் இதை ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரத்த ஓட்டம் என்பது மனித உடலிலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இரத்த ஓட்டம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இரத்த ஓட்டம் என்பது அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மனித உடலிலே இரத்தம் என்பது ஒரே இடத்திலே அது தேங்கி நிற்கவில்லை என்பதையும் நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக சொல்லப்படுகிற பல்வேறு கருத்துக்களில் முதலாவது கருத்து, ஒரு மனிதன் ஒரு உணவுப் பொருளை சாப்பிடுகிறான். ஏதோ ஒரு உணவு, அது பிரியாணியாக இருக்கட்டும், மந்தியாக இருக்கட்டும், புலாவாக இருக்கட்டும், அல்லது ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், எந்த சாப்பாடாக இருந்தாலும் அந்த உணவு முதலிலே இரைப்பைக்கு செல்கிறது. மனிதனுடைய அந்த இரைப்பைக்கு செல்கிறது. அந்த இரைப்பையில இருந்து மனித உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள், அந்த உணவுப் பொருட்களில் இருந்து எந்த சத்துக்கள் அந்த உடலுக்கு தேவையோ அவைகள் மட்டும் பிரித்தெடுக்கப்படுகிறது. நேராக அவைகள் குடலுக்கு செல்கிறது. குடலிலே இருந்து இரத்த நாளங்களுக்கு செல்கிறது. மனிதனுக்கு தேவையான அந்த சத்துக்கள் அந்த இரத்த நாளங்களிலே இருந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா இரத்தம் செல்லக்கூடிய இடங்களுக்கும் அந்த உணவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கப்பட்ட அந்த சத்துக்கள் இரத்தத்தோடு சேர்ந்து கலந்து விடுகிறது. இது மனிதனுடைய உடலிலே மனிதனுடைய ஒவ்வொரு நேரமும் எந்த பொருளை நாம் சாப்பிட்டாலும், எந்த பொருளை நாம் பருகினாலும், நல்ல பொருளாக இருந்தாலும் தீய பொருளாக இருந்தாலும், அதிலிருந்து என்ன அந்த மனிதனுக்கு தேவையோ அந்த பொருட்களை எடுத்து பிரித்து அனுப்பி அவைகளை இரத்தத்தோடு சென்று போய் கலக்க செய்யக்கூடிய வேலை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக மனிதனுடைய உடலிலே 65 கிலோமீட்டர் வேகத்தில் இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வரலாற்று தகவல் நமக்கு சொல்கிறது. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவலிக்குது அல்லது காய்ச்சல், உடல் வலி ஏற்படுது, மருத்துவரை அணுகுகிறோம், ஒரு மருந்தை கொடுக்கிறார். அந்த மாத்திரையை போட்ட உடனே அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய மூலப்பொருட்களை அங்கு இரைப்பைக்கு சென்று அந்த இரைப்பையில இருந்து குடல்களுக்கு சென்று அந்த குடல்களில் இருந்து இரத்த நாளத்திற்கு சென்று அந்த இரத்த நாளத்திலே இருந்து இரத்தத்திலே கொண்டு போய் அந்த மூலப்பொருட்கள் கலந்து விடுகிற போது நம் கைகளில் இருக்கிற, கால்களில் இருக்கிற, உடலில் இருக்கிற காய்ச்சல், வலி அத்தனையும் விரைவாக பறந்து விடுகிறது. அவ்வளவு நேரம் தலை பாரமா இருக்கும். தலைவலிக்கான மாத்திரையை போட்ட உடனே அந்த வலி உடனே பறந்து விடும். அதற்கான காரணம் என்ன? இரத்தம் மனிதனுடைய உடலிலே சுமார் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நம் கண்களால் அவைகளை உணர முடியாது என்று விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த இரத்த ஓட்டத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், மனிதனுடைய உடலிலே ஆக்சிஜன் அந்த நுரையீரலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து அதை உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது, எல்லா திசுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. அதே போன்று திரும்பி ரிட்டர்ன் வருகிற போது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படக்கூடிய தேவையில்லாத அந்த காற்றை எடுத்துக்கொண்டு வந்து நம் இடது மூக்கு வழியாக அவைகளை வெளியே அனுப்பி விடுகிறது. இது இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதன் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய உடல் என்பது சீராக அங்கே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, முதலாக இந்த உலகத்திற்கு இப்னு நஃபீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் உயிரினங்களில் இரத்த ஓட்டம் இருக்கிறது என்ற கருத்தை அறிவிக்கிறார்கள். உயிரினங்கள்லாம் கால்நடைகள், மற்ற எல்லாத்துலையும் இரத்த ஓட்டம் என்பது இருக்கிறது என்பது அதுவரைக்கும் பேசப்படாத பொருளாக இருக்கிறது. இந்த இப்னு நஃபீஸ் எப்போ சொன்னாருன்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டதிலிருந்து 600 ஆண்டுகள் கழித்து சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃப் எப்போது இறக்கப்பட்டது? ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டது. ரமலான் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எவ்வளவு மைனூட்டாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அங்கே அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலே இருந்து 600 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்னு நஃபீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் உயிரினங்களில் இரத்த ஓட்டம் இருக்கிறது என்ற கருத்தை மக்களுக்கு அறிய தருகிறார்.
அதற்கு பிறகு ஒரு 400 ஆண்டுகள் கடக்கிறது. 400 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னர் வில்லியம் ஹார்வி என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் இதே கருத்தை மனிதர்களுடைய உடலிலும் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது என்ற கருத்தை மேலை நாடுகளுக்கும் அவருடைய ஆய்வை அனுப்பி வைத்து உலக நாடுகள் அத்தனைக்கும் வில்லியம் ஹார்வி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் இப்னு நபீஸுடைய கருத்திலிருந்து 400 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கருத்தை விளக்கி சொல்கிறார். இந்த 2 பேரும் சொன்ன கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நபி மொழியிலே நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு நபிமொழி, சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு நபிமொழி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக 2 அன்சாரி சஹாபிகள் வந்தார்கள். 2 அன்சாரி சஹாபிகள் வந்தார்கள். வந்த உடனே அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த ஹதீஸிலே வருகிறது, ஃபனலரா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதஆலயா ஃபதஆலயா, எப்பா 2 பேரும் இங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஃபதஆலயா, நீங்க 2 பேரும் இங்க வாங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே அந்த பெண்ணை காட்டி சொன்னார்கள், இன்னஹா சஃபியா பின்த் ஹுய் என்பவருடைய மகள் சஃபியா, இது வேறு எந்த பெண்ணும் அல்ல, என் மனைவி சஃபியா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்களுக்கும் சொன்னபோது அந்த 2 சஹாபிகளும் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் அன்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களை போய் நாங்க தப்பா நினைச்சுக்குவோம், வேற யாராவது இருந்தா கூட என்னதாவது நாங்க நினைச்சிட்டு போயிருப்போம். ஆனா நீங்க ஒரு பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணு உங்க மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்களிடத்தில் வேறு ஏதேனும் மார்க்க சம்பந்தமாக தெளிவை பெறுவதற்காக வந்திருக்கலாம். உங்களை போய் நாங்க தப்பா நினைப்போமா என்று அந்த வார்த்தையை சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத் தமி. நீங்க 2 பேரும் நல்லவங்க தான், உங்களோட ஒரு ஷைத்தான் இருக்கிறான்ல, அந்த ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். கடந்து போகும்போது நீங்க போயிருவீங்க. அந்த இடத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அது யாராக இருக்கும் என்ற உங்களுடைய உள்ளங்களிலே ஷைத்தான் தீய எண்ணங்களை விதைக்க கூடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். வஇன்னி ஹஷீது ஐயல்கா வ அன்ஃபி அன்ஃபுசிகுமா ஷையா, உங்கள் 2 பேருடைய உள்ளத்திலும் ஷைத்தான் ஏதேனும் தவறான சிந்தனைகளை அங்கே விதைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொன்னேன் என்று அந்த நபிமொழி நிறைவு பெறுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, மனிதனுடைய இரத்த நாளங்கள், ரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ, எங்கெல்லாம் ஓடுது, கண்ணுக்கு உள்ள மட்டும்தான் ரத்தம் ஓடலாம், இது எல்லா பகுதியிலும் கை அறுத்தா ரத்தம் வரும், உடல்ல மேல தலையில அறுத்தா ரத்தம் வரும், கீழே அடிபட்டா ரத்தம் வரும், எல்லா இடங்களிலும் வரும். கண்ணுக்கு உள்பகுதி மட்டும்தான் ரத்தம் ஓடாத பகுதியாக மனிதனுடைய உடலிலே இருக்கிறது. அந்த பகுதியை தவிர உடலின் எல்லா பகுதிகளிலும் இரத்த ஓட்டம் இருக்கிறது. எப்படி இந்த இரத்த ஓட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கிறதோ அதே போன்று ஷைத்தானும் உன் உடலினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கிறான். நீங்க 2 பேரும் அவரா, நீங்க 2 பேரும் பார்த்துட்டீங்கல்ல, உங்க இந்த பார்வையின் மூலமாக ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணத்தை விதைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அருகிலே கூப்பிட்டு சொன்னேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஷைத்தான் என்பவன் உங்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய எல்லா இடங்களிலும் அவனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே உடலினுடைய இயக்கத்திலே இரத்த ஓட்டம் என்பது முக்கிய பங்கை வகிக்கிறது என்கிற அந்த கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியின் வாயிலாக 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே குறுகிய காலமாக இருந்தாலும் சமூகத்திற்கு தேவையான, அதே போன்று உலகத்தினுடைய எல்லா காலங்களுக்கும் எல்லா சூழல்களுக்கும் ஏற்ப என்ன நடைமுறைகள், என்ன தேவைகள் எதிர்காலங்களிலே ஏற்படுமோ அவைகள் அத்தனையும் அவர்கள் கவனத்திலே கொண்டு அல்லாஹ்விடமிருந்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வஹீயினுடைய உதவியின் காரணமாக அறிவியல் கருத்துக்களையும்
சார்ந்துதான் என்ற சமூகத்திற்கு அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற போது அறிவியல் துறை என்று ஒரு துறை இல்லை. ஆனால் நபி அவர்கள் சொன்ன நபி அவர்களுடைய நடைமுறைகள் அத்தனையும் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானத்தின் மூலமாக நபி அவர்கள் சொல்லிய எல்லா செய்திகளும் இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக அவர்கள் மனித சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடிய செய்திகளாக, மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாகத்தான் இருக்கிறது என்பதை அறிவியல் துறை சார்ந்தவர்களும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நபி அவர்களுடைய நடைமுறைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லிய அந்த செயல் வடிவங்களுக்கு, அவர்களுடைய நடைமுறைகளுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் ஏராளமான நோய்களிலே இருந்து நம்மை நாம் பாதுகாக்க முடியும் என்பதற்கு மருத்துவ உலகம் இன்றைக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி, தூங்குகிற போது வலதுபுறமாக ஒருக்கணித்து படுக்க வேண்டும், வலதுபுறமாக ஒருக்கணித்து படுக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஒரு நபிமொழி, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அதைத மல்ஜஅக, இதா அதைத மல்ஜஅக, உன்னுடைய படுக்கும் இடத்திற்கு நீ வந்தால் ஃபதவல்ல, நீ ஒது செய்து கொள், உது அகலி சலாத்தி, தொழுகைக்காக எப்படி நீ ஒது செய்வாயோ அதே போன்று ஒது செய்து கொண்டு நீ தூங்கு. சும்ம பின்பு இந்த தஜி, நீ ஒருக்கணித்து படுத்துக்கொள், அலா ஷிக்கி கல் ஐமன், உன் வலதுபுறமாக நீ ஒருக்கணித்து படுத்து தூங்கு என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபிமொழியிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய இன்னொரு நபிமொழியும் இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஆவா இலா ஃபிராஷி, தன்னுடைய படுக்கை விரிப்பின் பக்கம் அவர்கள் ஒதுங்கினார்கள் என்று சொன்னால் நாம அலா ஷிக்கிஹில் ஐமன், வலதுபுறமாக ஒருக்கணித்து படுப்பார்கள் என்கிற செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல விஞ்ஞானத்தினுடைய கருத்து என்ன என்று நாம் சொன்னால், ஏன் நபி அவர்கள் வலதுபுறமாக ஒருக்கணித்து படுப்பதை அங்கே தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், மனிதனுடைய தூக்கத்துடைய நேரத்திலே ஸ்லீப் அப்னோவா என்று சொல்லப்படக்கூடிய தூக்கத்தில் சில நேரங்களில் மூச்சு திணறல் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூச்சு என்பது 24 மணி நேரமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வலது மூக்கில இருந்து சுத்தமான காற்று உள்ளே சென்று கொண்டிருக்கிறது, இடது மூக்கில இருந்து அசுத்தமான காற்று வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இது 24 மணி நேரமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். இந்த மூச்சு திணறல் ஏற்படாமல் ஸ்லீப் அப்னோவா என்று சொல்லப்படக்கூடிய நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் மருத்துவர்கள், இன்றைக்கு அறிஞர்கள், மருத்துவ உலகம் சொல்கிறது, வலதுபுறமாக ஒருக்கணித்து படுக்கிற போது அவனுடைய மூச்சிலே எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. பெரும்பாலும் வலதுபுறத்தில் ஒருக்கணித்து படுக்கக்கூடியவர்களுக்கு ஸ்லீப் அப்னோவா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூக்கத்தில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் ஏற்படுவதில்லை என்பதை மருத்துவ உலகம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. நபி அவர்கள் சொல்லுகிற போது ஏன் நபி அவர்கள் வலதுபுறத்தை அங்கே பார்த்து படுக்க சொன்னார்கள், இடதுபுறத்திலே திரும்பி படுக்க சொல்லவில்லையே என்று நாம் யோசித்திருக்கலாம். நபி அவர்கள் அன்றைக்கு சொன்ன காலங்கள் கடந்ததற்கு பின்னர் இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, அப்படி படுப்பதிலே தான் மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. இன்னமும் சொல்ல போனால் குரட்டை என்கிற அந்த நோய் என்பது இந்த வலதுபுறம் ஒருக்கணித்து படுப்பவர்களுக்கு 99% ஏற்படாமல் இருக்கும் என்பதையும் மருத்துவ உலகம் இன்றைக்கு சொல்லி தருகிறது. குரட்டையின் காரணமாக தானும் நிம்மதியாக தூங்க முடியாது, பக்கத்தில் இருப்பவர்களையும் நிம்மதியாக தூங்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு நோய். அந்த நோய்க்கு நபி அவர்கள் சொன்ன வலதுபுறமாக ஒருக்கணித்து படுப்பதிலே அங்கே ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியல் பாதையிலே இந்த சமூகத்திற்கு தேவையான செய்திகளை அன்றைக்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரங்களிலே நாய் வாய் வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை நாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அது குறித்த பல்வேறு நபிமொழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
அதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு 3 நபிமொழிகள். முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய முதலாவது நபிமொழி, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா வலகல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும், உங்கள் யாரேனும் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் ஃபல் யுரிக்குஹு, அதை கொட்டி விடுங்கள். அந்த பாத்திரத்தில் அது தண்ணியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபல் யுரிக்குஹு, அந்த உணவை நீங்கள் கொட்டி விடுங்கள், கீழே கொட்டி விடுங்கள், அதை பயன்படுத்த வேண்டாம். சும்ம லியக்ஸில்ஹு, அந்த பாத்திரத்தை நீங்கள் கழுகுங்கள், சபஅ மிராரின், 7 தடவைகள் கழுகுங்கள். எத்தனை தடவை கழுகணும்? 7 தடவை கழுகுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நபிமொழி முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. அதே போன்றுதான் இன்னொரு நபிமொழியிலே வருகிறது, துஹூரு இனாஇ அஹதிக்கும் இதா வலக ஃபீஹில் கல்பு, உங்களில் யாரேனும் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் அதை சுத்தம் செய்வதற்குரிய மிக பேணுதலான முறை ஐயக்ஸிலஹு சபஅ மர்ராத்தின், 7 தடவைகள் அந்த பாத்திரத்தை கழுவுவது. அவ்லாஹுன் பித்துராப், அதுல ஒரு தடவையாவது முதல் தடவையிலே மண்ணை கொண்டு கழுவுவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய நபிமொழியிலே வருகிறது. மூன்றாவது இன்னொரு நபிமொழி, இதா வலகல் கல்பு ஃபில் இனாஇ, உங்கள் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் ஃபக்ஸிலூஹு சபஅ மர்ராத்தின், 7 தடவைகள் அந்த பாத்திரத்தை கழுகுங்கள். வஅஃபிலூஹு தாமினத ஃபித்துராப், 8வது முறை மண்ணை வைத்து கழுகுங்கள். இதுவும் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. இப்ப இந்த 3 நபிமொழிகளிலும் நபி அவர்கள் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, ஒன்னே நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பொருளை நீங்கள் கீழே கொட்டி விடுங்கள், ஃபல் யுரிக்குஹு, முதல்ல அதை செஞ்சிருங்க. 2வது அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுகுங்க, இது 2வது வழிமுறை. 3வது வழிமுறை என்னன்னா, ஒன்னே முதல் தடவையில மண்ணை வச்சு கழுகுங்க, அல்லது 8வது தடவை 7 தடவை தண்ணியால் கழுகிட்டு 8வது முறை நீங்கள் அந்த பாத்திரத்தை மண்ணை வைத்து கழுகுங்கள் என்று இந்த 3 நபிமொழிகளிலிருந்தும் நபியவர்கள் நமக்கு வழிகாட்டலை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது, உலகத்திலே நாயினுடைய உமிழ் நீரிலே பல்வேறு விதமான கிருமிகள் இருக்கிறது. ரோட்ல நிறைய பார்க்குறோம்ல, நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே போகும், நாக்குல இருந்து அப்படியே ஐஸ் தண்ணி வடிகிற மாதிரி அப்படியே வடியும். நமக்கு பார்வைக்கு அது உமிழ்நீராக தெரிகிறது. ஆனால் அந்த உமிழ்நீரிலே ரேபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிக கொடுமையான மிக கொடிய ஒரு கிருமி என்பது அங்கே இருக்கிறது. ரேபிஸ் நோய்க்கு இன்றைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. மருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நம் மனிதனுடைய அறிவிற்கு உட்பட்டு ரேபிஸ் நோய்க்கு மருந்து என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நாயினுடைய உமிழ்நீரில் இருந்து வரக்கூடிய அந்த கிருமியின் மூலமாகத்தான் ரேபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் என்பது பரவுகிறது என்பதால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்று விஞ்ஞானத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த பாத்திரத்துல வாய் வச்சது தெரியாம ஒரு மனிதர் அந்த பாத்திரத்தில் உள்ள பொருட்களையோ அல்லது அந்த பாத்திரத்தை கழுகாமல் பயன்படுத்தி விட்டால் 30 to 60 நாளைக்குள்ள அவருக்கு அந்த ரேபிஸ் நோயினுடைய அறிகுறிகளை காட்டத் தொடங்கி விடுகிறது. உடல் சோர்வு ஏற்படுகிறது, தொண்டையிலே வலி ஏற்படுகிறது, எச்சிலை கூட விழுங்க முடியாத அளவிற்கு அந்த தொண்டையிலே வலி ஏற்படுகிறது, தண்ணீரை கண்டால் பயம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் எல்லாம் ரேபிஸ் நோய்க்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு மருத்துவர்களால் சொல்லப்படக்கூடிய இந்த காரியத்தை தான் அன்றைக்கே சொன்னார்கள். நாய் உங்களுடைய பாத்திரத்திலே வாய் வைத்து விட்டால் அதை அப்படியே சாதாரணமாக மற்ற விலங்குகளை போன்று அதை நீங்கள் சுத்தப்படுத்தி விட வேண்டாம். 7 தடவை தண்ணீரால் சுத்தம் செய்யுங்கள். முதல் தடவை அல்லது 8வது தடவையிலே மண்ணின் மூலமாக சுத்தம் செய்யுங்கள். அதை நீங்கள் கழுகுங்கள். கழுகிவிட்டு அதற்கு பிறகு அந்த பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதிலும் இன்னொரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். ஏன் மண்ணை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்ய சொன்னார்கள்?
மண்ணை கொண்டு ஏன் சுத்தம் செய்ய சொன்னார்கள்? மண்ணிலே அப்படி என்ன இருக்கிறது என்று சொன்னால், மண்ணிலே எந்த பொருளிலும் அழிக்க முடியாத ஒரு 2 தன்மைகள், கிருமி நாசினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 2 விஷயங்கள் அந்த மண்ணிலே மறைந்திருக்கிறது. டெட்ரா சைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய, டெட்ராலைட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 விஷயங்களும் மண்ணில் இருக்கக்கூடிய புழுதியில் தான் அது மறைந்திருக்கிறது. எப்படி ரேபிஸ் கிருமி என்பது அது மிக வீரியமானதோ, அதே போன்றுதான் அந்த பாத்திரங்களிலே அவைகள் படுகிற போது அந்த பாத்திரங்களினுடைய உள்பகுதிகளுக்கும் அவைகள் விரைவாக சென்று பரவக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. எனவேதான் மண்ணை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பயன்படுத்த சொன்னது. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தூசிகளிலே, அந்த ஊடுருவி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய கிருமி நாசினியான அந்த ஆற்றல் அது மண்ணுக்குத்தான் இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே கணித்து சொன்னார்கள். இன்றைக்கு அறிவியலின் மூலமாக தூசியிலே இந்த 2 தன்மைகளும் இருப்பதால் மற்ற பொருட்களின் மூலமாக என்னதான் விப்பாரை வச்சு சுத்தம் பண்ணாலும், அதுக்கு நீ எத்தனையோ லிக்விடுகள் வந்திருந்தாலும் அந்த லிக்விடுகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை என்பது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த புழுதியிலே தான் மறைந்திருக்கிறது. அல்லாஹ் அதற்கான அந்த கிருமி நாசினியை அந்த புழுதியிலே தான் மறைத்து வைத்திருக்கிறான் என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அன்றைக்கே சொன்னார்கள். அறிவியலுடைய வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலே முதலாவது தடவை அல்லது 8வது தடவை நீங்கள் மண்ணின் மூலமாக சுத்தம் செய்து அந்த பாத்திரத்தை அதற்கு பிறகு பயன்படுத்துங்கள். ரேபிஸ் என்ற நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற உயிர் பாதுகாப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வேறு நபிமொழிகள்ல இப்படியும் ஒரு நபிமொழி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை விரல்களை சூப்ப வேண்டும். இதா அகல அஹதுக்கும் ஃபல்யலா கஸாபிஹு, ஒருவன் உங்களில் யாரேனும் சாப்பிட்டு முடித்து விட்டால் தங்களுடைய விரல்களை அவர் சூப்பிக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லா யத்ரி ஃபி ஐயத்திஹின் அல் பரக்கா, எந்த உணவு பருக்கையில பரக்கத்து இருக்குன்னு தெரியாது. நீங்க கையில ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பருக்கைகளை தண்ணீரிலே கழுகிவிட்டால் உங்களுடைய உணவிலே பரக்கத்து இல்லாமல் போய்விடும். அதனால கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்ச உடனே கை விரல்களை நீங்கள் சூப்பிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, கை விரல்களை சூப்புவதன் காரணமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. கை விரல்களிலே ஒரு விதமான திரவம் என்பது சுரக்கிறது. அந்த திரவத்தின் மூலமாக மனித உடல் நாம் சாப்பிட்ட பொருள் அங்கே செரிமானமாகுவதற்கான வாய்ப்புகள் அங்கே மிகுதமாக இருக்கிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டவுடன் உங்களுடைய கைகளை நீங்கள் நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று விஞ்ஞானத்தின் மூலமாக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. நமக்கு சாதாரணமா இதை தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு குழம்பை நாம் வைக்க வேண்டும். 2 பாத்திரங்களிலே ஊற்றி ஒன்றிலே கரண்டியை போட்டு நாம் யூஸ் பண்ண வேண்டும். இன்னொன்றிலே நம்முடைய விரலை வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் கரண்டியை போடப்பட்ட அந்த குழம்பு சீக்கிரமாக கெட்டு போவாது. மனிதனுடைய கை விரல் சிறிது நேரம் இருந்த அந்த உணவு என்பது சீக்கிரமாக கெட்டு போவதை, அந்த குழம்பு கெட்டு போவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். காரணம் என்ன? அந்த ஈரமான பொருள் என்பது அந்த கையிலே படுகிற போது கையிலே இருந்து ஒரு விதமான அமிலம் என்பது அங்கே சுரக்கிறது. அந்த சுரக்கிற அந்த அமிலம் என்பது அந்த குழம்பை கொதிக்க வைத்து விடுகிறது. எனவே கொஞ்ச நேரத்தில் துரு துரு நாயி அது பயன்படுத்துவதற்கு சாத்தியமற்றதாக மாறி போய் விடுகிறது என்று இன்றைக்கு அறிவியலின் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்தை 1448 ஆண்டுகளுக்கு முன்னரே நமக்கு தெளிவாக சொல்லி சென்று விட்டார்கள். நீங்கள் உங்கள் கை விரல்களை சூப்பி சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அதிலே பரக்கத் மறைந்திருக்கிறது. பல்வேறு விதமான நோய்களுக்கு அவைகள் காரணமாக நீங்குவதற்கு காரணமாக அமைகிறது. அதே போன்று
ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி என்று சொல்லப்படக்கூடிய உடல் எரிச்சல், வயிறு எரிச்சல் போன்ற எல்லா விதமான நோய்களில் இருந்தும் அந்த திரவத்தை நாம் கைகளை சூப்புவதன் மூலமாக பாதுகாப்பு பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு விஞ்ஞானிகளின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியலுடைய துறை இல்லாத காலத்திலே வாழ்ந்தாலும் இன்றைக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தையும் அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்கள் அத்தனை பேரும் ஆய்வுகள் செய்து நபியினுடைய சொல், நபியினுடைய இந்த செயல் என்பது அது ஆரோக்கியமானதுதான், மனிதனுக்கு நல்லதை தரக்கூடியதுதான், மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மனித சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்துத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை விஞ்ஞானத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய அத்தனை அறிஞர்களும் ஒவ்வொரு நாளுமாக கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு, அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு எதை சொல்கிறார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நபி ஒரு காரியத்தை தடுத்து விட்டால் அதை செய்யாதீர்கள். காரணம், அதிலே 1000 நன்மைகள் என்பது இருக்கும். அது விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கு சிந்தனையோடு தான் அங்கே சொல்லி இருப்பார்கள். எனவே அதை சாதாரணமாக கருதாதீர்கள். நபியினுடைய வழிகாட்டுதல்களை எடுத்து நடங்கள், தடுத்தல்களை தவிர்த்து நடங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியமும் நிம்மதியும் எல்லா விதமான பரக்கத்துகளும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுடைய நடைமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கல்களை தவிர்த்து நடந்து ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாப்பு பெறுவதற்கான நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான